எடுத்துக்கொண்டதான பேதுருவை நோக்கி, வார்த்தை சுமக்கிறதான பேதுருவை நோக்கி, வார்த்தைக்கு இடம் கொடுத்ததான பேதுருவை நோக்கி, தேவ ஜனமே அவன் என்னோடு அவன் ஸ்தோத்திரம் கர்த்தர் பேச வேண்டும் என்று இருதயத்தை திறந்ததான பேதுருவை நோக்கி. ஹல்லேலூயா. நீங்க வார்த்தை கேட்க வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வார்த்தைக்கு செவி சாய்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வார்த்தை ஜீவன். ஆமென். பெரிய தீர்க்கதரிசனம் இந்த பரிசுத்த வேதாகமம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்க்கையில அவன் தீர்க்கதரிசனமா வெளிப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு நீ கண்ணீரோடு செபிப்பட கர்த்தர் உனக்கு செய்வார். யாரோ ஒருவர் சொன்னது நிமித்தமா உன் வாழ்க்கை கண்ணீரோடு நிக்குதா? யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தை நிமித்தமா அதை நம்பி உன் வாழ்க்கை நஷ்டப்பட்டு போய் நிக்கிறியா? யாரோ சொன்னது நிமித்தமா உன் வலைய ஆழத்துல போட்டுட்டு கண்ணீரோடு நின்றுட்டு இருக்கிறியா? கடன் பிரச்சனை மாறல பிரதர், கண்ணீர் மாறல, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன்னு சொல்றியா? யாரை நம்பி அவன் வலைய போட்ட? யாருக்காக வலைய போட்ட? யாரை பிரியப்படுத்தும்படியா வலைய போட்ட? ஊழியக்காரரை பிரியப்படுத்தும்படியாகவா இல்லை உன்னை நேசித்தவர்களை பிரியப்படுத்தும்படியாகவா? நீ கர்த்தரை நம்பி கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாக உன் வலையை போட்டாயானால் கர்த்தர் உனக்காய் நன்மை தருவார். மனுஷ வார்த்தை கேட்டு உன் வலையை போட்டு இன்னைக்கு வரை கடன் பிரச்சனை மாறலையே. மனுஷன் சொன்னாங்கன்னு சொல்லி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது, அவன் குடும்பத்துல யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது, கடன் பார இன்னும் மாறல, கடன் பார இன்னும் மாறல. ஆமென். ஸ்தோத்திரம். இது செய்யலாம் அப்படின்னு நினைச்சு மாம்சத்துல போராடுற காரியம் சுயமா சிந்திச்சது, சுயமா போராடுனது, அவன் உன்னுடைய சுயாதீனத்தின் படியா அவன் இது நல்லா இருக்கும் சொல்லிட்டு பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வச்சதான காரியம். கர்த்தர் சொன்னது வேறு, நீ செய்தது வேறு. கர்த்தர் உன்னை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னதான காரியம் வேறு, நீ பயன்படுத்திக் கொண்டிருக்கிறதான காரியம் வேறு. அழைத்ததான ஊழியம் வேறு, நீ செய்கிறதான ஊழியம் வேறு. கர்த்தர் எப்படி உன்னுடைய வலையிலே அவன் மீன்கள் நான் நிரப்ப முடியும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி சாய்த்து உண்மையாய் இருந்திருப்பாயானால் கர்த்தர் சும்மா அவன் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டாரே. ஆனால் இன்று வெட்கத்தோடும் கண்ணீரோடும் ஆண்டவரே நான் என்ன செய்வேன், என் குடும்பத்தில் நான் தலை காட்ட முடியல ஒதுங்கி போய் நிற்கிறாயோ? அவர் போதனம் பண்ணி முடித்த பின்பு ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு செவி திறக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது செவி திறக்கணும்.